இன்று நாம் பார்க்க போகும் இயற்கை உணவு அடுப்பில்லாமல் மாவில்லாமல் எப்படி இட்லி செய்வது என்பதுதான். இந்த இட்லியில் பல வகை இருக்குது, பல வெரைட்டி நம்ம செய்யலாம். நான் இன்று உங்களுக்கு செஞ்சு காட்ட போகிறது 3 வகையான இட்லி தான். புதினா இட்லி, காரட் இட்லி, நார்மல் இட்லி. இந்த இட்லி செஞ்சு நீங்கள் வீட்டில் குழந்தைகளுக்கு கொடுத்தீங்கன்னா விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்களுமே சாப்பிடலாம். சுகர் பேஷண்ட்டு, ப்ரெஷர் பேஷண்ட்டு உள்ளவங்க எல்லாருமே எடுத்துக்கலாம். காலை உணவு இதை எடுத்துக்கலாம். இதை எப்படி செய்கிறது, தேவையான பொருட்கள் என்னென்னு நான் சொல்கிறேன். அதுபடி நீங்கள் செஞ்சு பாருங்கள். தேவையான பொருட்கள்: அவல் பவுடர், தேங்காய் பால், மிளகுத்தூள், இந்துப்பு. நான் அவல் பவுடர் அவலை மிக்சியில் போட்டு பவுடராக்கி வச்சுருக்கேன். தேவையான அளவு இந்துப்பு போட்டால் அவல் பவுடரில் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா மிளகுத்தூள், அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தேங்காய் பால் நிறையா ஊற்றிடாதீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி மிக்ஸ் பண்ணுங்கள். அவல் நல்லா தண்ணியை உள்ளே ஈர்த்துக்கும். ரொம்ப தண்ணியாகவும் ஆயிடக்கூடாது, ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது. இன்னும் கொஞ்சம் ஊற்றிக்கிறேன். பாருங்கள், எவ்வளோ பால் ஊற்றிக்கிட்டே இருக்கேன், அது பாட்டுக்கு உள்ளே இழுத்துக்கிட்டே இருக்குது அவல். இப்போ இந்த அவல் கலவையை என்ன பண்ணுறோம்னா, ஒரு இட்லி பாத்திரத்தை எடுத்து, இட்லி பாத்திரம் அதில் துணியை நனைக்கக்கூடாது, ஈரம் இல்லாமல் தான் வச்சுக்கணும். இப்போ இந்த அவள் இட்லி கலவை ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல, அதை அதில் வைங்க. வச்சுட்டு நல்லா இந்த குழியில் இது பண்ணுற மாதிரி இது பண்ணி விடுங்க, அமுக்கி விடுங்க உள்ள. இது இவ்வளோ 5 நிமிஷம் இல்லை 10 நிமிஷம் தனியாக எடுத்து வச்சுருங்க. அடுத்து இதிலையே புதினா இட்லி, அவல் பவுட்ரு போட்டுக்கிறேன். இந்துப்பு, மிளகுத்தூள். இது புதினாவை சாறு எடுத்து வச்சுருக்கேன். அதை மிக்ஸ் பண்ணிவிட்டு அதில் தேங்காய் பால்.
தேங்காய் பால் இன்னும் கொஞ்சம் விட்டுக்கணும். அதே இட்லி பாத்திரத்தில் நல்லா வச்சு இது பண்ணி ஸ்பூனை வச்சு இது பண்ணி விட்டுருங்க. ஒரு 5 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். அடுத்ததாக காரட் இட்லி. அவல் பவுடர், மிளகுத்தூள், இந்துப்பு, அதுக்கப்புறம் கேரட் சாறு. அதில் கொஞ்சம் தேங்காய் பால். இங்கே சாறு எடுத்து இப்படியும் செய்யலாம், இல்லைன்னா காரட்டை திருவி மிக்ஸ் பண்ணியும் இட்லி மாதிரி செய்யலாம். மாவு ஆட்ட வேண்டாம், புளிக்க வைக்க வேண்டாம், அடுப்பு வேண்டாம். இந்த கலவையை அதே மாதிரி இட்லி பாத்திரத்தில் நல்லா ஸ்பூனை வச்சு சமமாக இது பண்ணி விட்டுருங்க. இது ஒரு 5 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும், இட்லி ரெடி ஆயிரும். இட்லி ரெடி ஆயிடுச்சான்னு பார்ப்போமா? இப்போ 3 வகையான இட்லி செஞ்சிட்டோம். அடுத்து இந்த இட்லிக்கு தொட்டுக்கிறதுக்கு சட்னி வேணும். நார்மலாக வந்து இதுக்கு வந்து நீங்கள் புதினா சட்னி இல்லை கொத்தமல்லி சட்னி, சும்மா பச்சையாகவே கருவேப்பிலை எல்லாமே அரைச்சி சாப்பிட்லாம். நான் இன்றைக்கி வந்து மாங்காய் சட்னி செஞ்சுருக்கேன். இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னா, மாங்காய், இஞ்சி, கருவேப்பிலை, கொத்தமல்லி, பொட்டுக்கடலை, நிலக்கடலை எல்லாம் போட்டு நீங்கள் அரைக்கலாம். தேங்காய் வேணுமா சேர்த்துக்கலாம். அதில் தேவையான அளவு இந்துப்பும் போட்டு அரைச்சிங்கன்னா மாங்காய் சட்னி ரெடி ஆயிரும். இதுக்கு அதுக்கும் காம்பினேஷன் ரொம்ப நல்லாயிருக்கும்.